மெய்ப்பொருள் நாயனார் என்ற அரசர் திருக்கோவிலூர் என்ற ஊரை ஆட்சி செய்து வந்தார். மிகுந்த சிவபக்தரான இவர் சிவன் மேல் அசைக்க முடியாத பக்தியையும் ஆழமான அன்பையும் கொண்டிருந்தார். அந்த சிவனின் கருணையால் மெய்ப்பொருள் நாயனாரின் நாடு மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தது. இதனால் மெய்ப்பொருள் நாயனார் நாட்டு மக்கள் மேல் எந்த விதமான வரியும் விதிக்காமல் மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வந்தார். அதே நேரம் அந்த நாட்டில் பொன்னும் பொருளும் குவிந்து கிடந்தது பக்கத்து நாட்டு அரசர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. எப்படியாவது அந்த செல்வங்களை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் பக்கத்து நாட்டு அரசர்கள் தொடர்ச்சியாக திருக்கோவிலூர் மீது படையெடுத்தனர். ஆனால் மெய்ப்பொருள் நாயனாரிடம் சிவபக்தியும் விசுவாசமான வீரர்களும் இருந்த காரணத்தால் அத்தனை படையெடுப்புகளையும் முறியடித்து தனது நாட்டை காப்பாற்றிக் கொண்டார். இதனால் மெய்ப்பொருள் நாயனாரை நேருக்கு நேர் எதிர்த்து நின்று வீழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட பக்கத்து நாட்டு அரசர்கள் சூழ்ச்சி செய்து அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்றனர். அதாவது மெய்ப்பொருள் நாயனார் மிகுந்த சிவபக்தர் என்பதால் சிவனடியார்கள் யாராவது அரசவைக்கு வந்தால் அவர்கள் கேட்கும் எல்லா உதவிகளையும் மெய்ப்பொருள் நாயனார் மனம் கோணாமல் செய்து கொடுப்பார். மெய்ப்பொருள் நாயனாரின் இந்த சிவபக்தியை பயன்படுத்தி அவரை சூழ்ச்சி செய்து வீழ்த்துவதற்கு எதிரி நாட்டு மன்னர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அதன்படி ரகசிய ஒற்றன் ஒருவனை சிவனடியார்கள் வேடத்தில் மெய்ப்பொருள் நாயனாரின் அரசவைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஒற்றனும் நேராக மெய்ப்பொருள் நாயனாரின் அரண்மனைக்கு செல்கிறான். அவன் சிவனடியார் வேடம் தரித்திருந்த காரணத்தால் அரண்மனை காவலாளிகள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவனை அரசவைக்குள் அனுமதிக்கிறார்கள். அரசவைக்குள் சிவனடியார் ஒருவர் வருவதை பார்த்த மெய்ப்பொருள் நாயனார் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை வரவேற்றார். அப்போது சிவனடியார் வேடத்தில் இருந்த அந்த ஒற்றன் மன்னரை பார்த்து, மன்னா, நான் பல ஆண்டுகளாக தவம் இருந்து பல அரிய வித்தைகளை கற்று வைத்திருக்கிறேன். அவற்றில் சிலவற்றை சிவ தொண்டு செய்யும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த அரண்மனைக்கு வந்துள்ளேன் என்று கூறுகிறான். சிவனடியார் ஒருவர் தவம் இருந்து பெற்ற வித்தைகளை கற்றுத் தருவதாக சொன்னவுடன் மெய்ப்பொருள் நாயனார் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். உடனே அந்த சிவனடியார் வேடத்தில் இருக்கும் ஒற்றனை பார்த்து, ஐயா, நீங்கள் இந்த அரண்மனைக்கு வருகை தந்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்றும் சிவனின் அருளால் தாங்கள் கற்ற வித்தைகளை நானும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்றும் தெரிவிக்கிறார். மன்னர் தன்னை முழுமையாக நம்பி விட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த ஒற்றன் மன்னரை பார்த்து, சிவபெருமான் எனக்கு அருளிய இந்த வித்தைகளை உங்களுக்கு நான் ரகசிய இடத்தில் தான் கற்றுத்தர முடியும். ஆகையால் ரகசிய இடத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறுகிறான். சிவனடியார் வேடத்தில் இருக்கும் ஒற்றனின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத மெய்ப்பொருள் நாயனார் அரண்மனையில் தனது ரகசிய அறைக்கு அவனை அழைத்து செல்கிறார். அங்கு சென்ற ஒற்றன் ஏதோ மந்திரங்களை சொல்வது போல் முணுமுணுத்து விட்டு மன்னர் அசந்த நேரமாக பார்த்து அவரது வயிற்றில் கத்தியால் குத்தி கீழே தள்ளுகிறான். மன்னரின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அரண்மனை காவலாளி கத்தியோடு நிற்கும் ஒற்றனை கொல்வதற்கு பாய்கிறான். இதை கண்ட மெய்ப்பொருள் நாயனார் அந்த அரண்மனை காவலாளியை தடுத்து நிறுத்தி, இந்த சிவனடியார் தற்போது இந்த அரண்மனையின் விருந்தினர், ஆகவே இவர் கெடுதலே செய்திருந்தாலும் நாம் இவருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று கூறி இவரை நமது நாட்டு எல்லை வரை பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டுவிட்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று கூறிவிட்டு உயிரை விட்டு விடுகிறார். மன்னரை சிவனடியார் வேடத்தில் வந்த ஒருவன் கொன்று விட்டான் என்ற செய்தி காட்டுத்தீயாய் பரவ மக்கள் அனைவரும் அரண்மனை முன் கூடி நின்று அழுகின்றனர். அதே நேரம் தனக்கு எதிராக சதி செய்தவர் சிவனடியார் வேடத்தில் இருந்த ஒரே காரணத்தால் அவருக்கு உயிர் பிச்சை அளித்த மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் இன்றளவுக்கும் சிவபக்திக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறார்.